போலித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறு கருதாமல் செய்யும் உதவி, கவலைகளை மறக்க வைக்கும் நல்ல நட்பு, எதிர்பார்ப்புகள் ஏதும் இல்லாத அன்பு, இவைகள் மட்டும் நம்மோடு இருந்துவிட்டால் நம் வாழ்க்கை சொர்க்கம்தான். உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்கள்தான் முழு பொறுப்பு. மற்றவர்கள் உங்களை மகிழ்விப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் ஏமாற்றத்தை மட்டும்தான் கண்டடைவீர்கள். பிடித்தவர்களிடம் உங்களின் அன்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதை உங்களின் செயல்களால் உணரச் செய்தால் மட்டும் போதும். நீ எதுவாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் இன்று தேவை என்று சேர்த்து கொண்ட எல்லாம் நாளை தேவையற்றதாக மாறிவிடக்கூடும். மற்றவர்களை பற்றி உன்னிடம் குறை கூறுபவர்களிடம் எப்போதும் நீ எச்சரிக்கையாக இரு. ஒரு நாள் உன்னை பற்றி மற்றவர்களிடமும் குறை கூறுவான் என்பதை எப்போதும் நினைவில் வை. மனிதன் சிரிக்கின்ற நிமிடங்கள் பொய்யாக இருக்கலாம், ஆனால் அவன் அழுகின்ற நொடிகள் பெரும்பாலும் நிஜமானதாகத்தான் இருக்கும். எல்லோருடைய கண்ணீரையும் நாடகம் என்று நினைத்து விடாதீர்கள். உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் அதிக சங்கடங்களை எதிர்கொள்கிறார்கள். நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே நிம்மதியாக வாழ்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை புத்தகத்திலிருந்து கிழித்து எறிய வேண்டிய பக்கங்களுக்கு மீண்டும் மீண்டும் உயிர் கொடுத்து விடாதீர்கள். கொடுத்தால் நீங்களே கிழித்து எறியப்படுவீர்கள். தூக்கி எறியப்பட வேண்டிய சில உண்மையற்ற உறவுகளை திரும்ப திரும்ப ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இல்லையென்றால் என்றேனும் ஒரு நாள் நீங்கள் அவர்களால் தூக்கி எறியப்பட்டு அனாதையாக நிற்பீர்கள். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் செயல்படுத்தும் திட்டம் உன் மனதை சிதைப்பது. நீ உன் மனதால் எப்போதும் தெளிவாக இரு. அப்போதுதான் உன்னை ஒருவராலும் வீழ்த்தவே முடியாது. வானிலையை விட அதிவேகமாக மாறுகின்றது சில மனிதர்களின் மனநிலை. எல்லோரும் இன்று இருப்பது போலவே, இப்போது இருப்பது போலவே எப்போதும் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து நிற்காதீர்கள். அதிர்வின்றி நடக்க பழகுங்கள். சுயநலமாக சிந்தித்து செயல்படுங்கள். எல்லோரிடமும் நாகரீகமாக நடந்து கொள்ளுங்கள். சரியானதை மட்டும் நம்புங்கள். எல்லோரிடமும் பணிவாக பேசுங்கள். எதையும் முன்னதாகவே திட்டமிடுங்கள். அளவாக உண்ணுங்கள். நேர்மையான வழியில் வருமானம் ஈட்டுங்கள். ஆழமான சுவாசம் செய்யுங்கள். சிறிதளவு சேமிப்பு வையுங்கள். அழகான ஆடைகளை உடுத்திக் கொள்ளுங்கள். எப்போதும் யோசித்து செலவு செய்யுங்கள். யாருக்கும் அச்சமின்றி செயல்படுங்கள். எல்லோரையும் வேதம் கடந்து நேசியுங்கள். உண்மையாக உழைத்திடுங்கள். முடிவின்றி கற்றுக்கொண்டே இருங்கள். அமைதியாக தூங்குங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் நிம்மதியாக நகரும். அன்பிற்காக ஏங்குபவர்களின் இதயத்தில் சுயநலம் இருக்காது. இவர்கள் தெய்வத்தை தேடிச் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும். வேண்டியவர் வேண்டாதவர் என பாரபட்சம் பார்க்காமல் அனைவரிடமும் அன்பாய் பழகினால் வேதனைகள் என்பதே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. இரக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை. உங்களுக்கு உதவி செய்தவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள். வாழ்வில் அது உங்களைத்தான் தாழ்த்திவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்வில் நம்மோடு இருக்கும் உறவுகள் எல்லோரும் நம்மை உண்மையில் முழுமையாக புரிந்து கொள்வதே இல்லை. அவர்கள் புரிந்து கொண்டதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மை புரிந்து கொண்டது போல் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் எப்படி பேச கற்றுக்கொண்டீர்களோ அதுபோலத்தான் சில இடங்களில் மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகளை தோன்றவிடாமல் தடுக்கும். தப்பித்தவரையும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள். முன்பை விடவும் அதிகமாக உடைத்து சுக்குநராக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். ஒரு முறை அடிபட்டவர்களிடம் எப்போதும் கவனமாக இருங்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதர்களை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். யாரும் உன்னை நிராகரிக்கும் வரை காத்திருக்காதே. சிறிய விரிசல்கள் விழும்போதே விடைபெற்று சென்றுவிடு. அதுதான் நமக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. ஏனென்றால் சில விரிசல்களை எதை கொண்டும் சரி செய்ய முடிவதில்லை. உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் நீ தனிமையாக இருப்பதைப் போலவே நினைத்துக்கொள். அப்போதுதான் யாருடைய பிரிவும் உன்னை ஒன்றும் செய்யாது. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே. பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை பாதியில் விட்டு விலகிவிடும். சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது மட்டுமல்ல, தனிமையில் அழாமல் இருப்பதும் தான். ஒன்று உடைக்கப்படுகிறது என்றால் அது மீண்டும் புதியதாக உருவாக்கப்பட இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் மனதை யாராவது உடைத்து பார்த்தால் நீங்கள் புதியதாக உருவாக்க போகிறீர்கள் என்று நினைத்து கொண்டு கடந்து செல்லுங்கள்.
கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்களுக்குள் ஏற்படும் தற்காலிக குணம்தானே தவிர அது உங்களின் பிறவி குணம் அல்ல. நீ சம்பாதிக்கும் சாபங்கள் உன் சந்ததியைத்தான் பாதிக்கப் போகிறது. கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்த்து வை, உன் சாம்பல் கூட சாதிக்கும். யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று எதையும் செய்யாதே. நீ என்ன செய்தாலும் அவர்கள் திருப்தியடையப் போவதில்லை. ஏனென்றால் சிலரின் உண்மையான குணமே எதிலும் திருப்தியடையாததாகத்தான் இருக்கும். சில கேள்விகளுக்கு புன்னகையே பதில் என்றாலும் அந்த புன்னகைக்குள் எத்தனை ரணங்கள் இருக்கின்றன என்று அவர்களின் மனம் மட்டுமே அறியும். நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் காலம் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. நாம் தான் அதை கவனிக்க தவறிவிடுகிறோம். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்களின் மீது கோபம் கொள்ளாதே. அன்பும் அறிவுரையும் எளிதாக கிடைத்து விடுவதால் தானோ என்னவோ அவற்றிற்கு இன்று வரை மரியாதையே இல்லாமல் போய்விடுகிறது சிலரிடம். எது உன்னிடம் நிலைக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகிப் போகும். எந்த காலத்திலும் எதுவும் யாவும் யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. உறவில் உரிமையை கொடுங்கள், வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுங்கள், அன்பில் உண்மையை கொடுங்கள், நட்பில் நேர்மையை கொடுங்கள். சந்தோஷம் தானாகவே உன்னை தேடி வரும். பிறப்பது ஓரிடம், வளர்ப்பது ஓரிடம், படிப்பது ஓரிடம், வேலைக்கு சென்று சம்பாதிப்பது ஓரிடம், வாழ்க்கை துணை அமைவது ஓரிடம், ஒன்றாக சேர்ந்து வாழ்வது ஓரிடம், கடைசி கால வாழ்க்கையில் நோயால் பிடிக்கப்பட்டு இறுதியாக மரிக்கப் போவது ஓரிடம். இந்த வாழ்க்கை பயணத்தில் எதையும் நாம் தீர்மானிக்க முடியாது. இருக்கும் வரை மற்றவர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்துவிட்டு செல்வோம். திடீரென கிடைக்கும் அன்பு எல்லையில்லா இன்பம் தரும் மாய உலகில் உங்களை அழைத்துச் செல்லும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் காரணமே இல்லாமல் உங்களை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடும். என்றோ ஒரு நாள் நீ வேண்டாம் என்று உதறி தள்ளிய உன்னை உண்மையாக நேசித்த ஓர் உறவுதான் அப்போது உனக்காக உன்னோடு வந்து நிற்கும். உங்களை நிபந்தனையின்றி நேசிப்பவர்களுக்கு மட்டும் உங்கள் பொன்னான நேரத்தை செலவிடுங்கள். நேரத்தின் மதிப்பை அறிந்து அதை சரியானவர்களுக்காக பயன்படுத்துங்கள். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் நீ எதை செய்தாலும் அது அவர்களுக்கு குற்றமாகத்தான் தெரியும். நீ அமைதியாய் அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு. உன் மன அமைதியாவது காக்கப்படும். அழகினால் ரசிக்க வைப்பவர்களை காட்டிலும் அன்பினால் ரசிக்க வைப்பவர்களையே நம் இதயத்திற்கு மிகவும் பிடித்து போகிறது. எதிலும் குறைகளை மட்டுமே காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்க தெரியாது. அனைத்தையும் ரசனையோடு பார்ப்பவர்களுக்கு எளிதில் குறைகள் தெரியாது. எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் அது சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. சிலரிடம் நாம் எதிர்பார்த்து தாமதமாக கிடைக்கும் அன்பும் அப்படித்தான். அடுத்தவர் பிடிவாதத்தை திமிரென்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக மாற்றிக்கொள்கிறார்கள் சில மனிதர்கள். காண்பதற்கு அழகான ஒருவரை தேடாதே, காண்பதெல்லாம் அழகாக்கும் ஒருவரை தேடு. உன் வாழ்க்கை அழகாக மாறும். தேவை என்றால் மட்டும் தேடி வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் தேடி வரும் உறவுகளையும் கொஞ்சம் ஒதுக்கியே வைக்க பழகிக்கொள்ளுங்கள். அப்போதுதான் நமக்கு தேவையான நிம்மதி எப்போதும் நம்மோடு இருக்கும். பழகும் எல்லோரிடமும் உண்மையாக இருப்பதில் தவறில்லை. ஆனால் எல்லோரிடமும் உயிராய் இருந்து விடாதீர்கள். யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்பதை யாருக்கும் தெரியாது. போலியான மனிதர்கள் அதிகம் நிறைந்த உலகம் இது. அன்பை கொடுப்பதிலும் கொஞ்சம் அளவோடு இருங்கள். நமக்கானவர்கள் என்று யாரையும் நினைத்து விடாதீர்கள். இங்கு எல்லோருமே முதலில் தனக்கானவர்கள்தான். அதன் பிறகுதான் மற்றவர்களை பற்றி சிந்தனைகள் எல்லாம். நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசினீர்கள், அதை மற்றவர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டார்கள் என்பது பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பது மட்டுமே உங்களுடைய பொறுப்பு. வற்புறுத்தி, கட்டாயப்படுத்தி, கெஞ்சி, மன்றாடி அன்புக்காக யாருடைய கால்களிலும் விழாதீர்கள். பரிதாபப்பட்டு, அனுதாபப்பட்டு கையேந்தி கிடைக்கும் அன்பு உண்மையாகவும் இருக்காது. அது உங்கள் வாழ்வில் நீடித்தும் நிலைக்காது. உங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் உங்களிடமே சொல்பவர்களை வாழ்க்கையில் இழந்து விடாதீர்கள். அவர்கள் உங்களிடமே அதை பற்றி சொல்வது உங்களுடைய தரத்தை குறைப்பதற்காக அல்ல, பிறரிடம் உங்கள் தரம் குறைந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனதை ஒரு முறை உடைத்து பார்த்தவர்கள் அடுத்த முறை அன்பை கொடுத்தாலும் ஆறுதலை கொடுத்தாலும் அதை கண்டு மயங்கிவிடாதீர்கள். உங்கள் மயக்கம் தெளிவதற்குள் நீங்கள் மீண்டும் அவர்களாலேயே காயப்பட்டு கண்ணீரோடு நிற்க வேண்டி வரும். பேசிய வார்த்தைகளால் நீ அவமானப்பட்டு நிற்கும் போதுதான் புரிந்து கொள்வாய் பேசாத வார்த்தைகள்தான் உன் மானம் காக்கும் என்று.
நீ மனதில் நினைக்கும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் அவ்வளவு எளிதாக பேசிவிட முடியாது. அப்படி பேசிவிடவும் கூடாது. நீ காயப்படாமல் இருக்க மற்றவர்களை உன் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் இருந்துவிடு. விழுந்தால் நம்மை தூக்கிவிட யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவனே தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் யோசித்து எடுத்து வைப்பான். நாம் எந்த தவறும் செய்யாவிட்டாலும் சில புரிந்து கொள்ளாத உறவுகளால் வாழ்வில் வழிகளோடு வாழ வேண்டியுள்ளது. யாருக்கும் பாரமாய் இருப்பதை விட அவர்கள் தேடும் அளவுக்கு தூரமாய் இருப்பது மேல். யாரிடம் அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்தோமோ அவர்களிடமிருந்து வருவதெல்லாம் ஏமாற்றங்கள்தான். அன்று எதையோ விரும்பிய மனம் இன்று எதையும் விரும்பாமல் இருக்கவே விரும்புகிறது. மனம் விட்டு பேச துணையில்லாத போதுதான் தெரிகிறது தனிமை எவ்வளவு கொடுமையானது என்று. நம்மை புரிந்து கொள்ளாதவரிடம் எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் அது பயனற்றதுதான். இது நிரந்தரம் இல்லா சுயநலம் மிகுந்த உலகம். இங்கு யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் நிஜம். சில காலகட்டங்களில் சில சூழ்நிலைகளை சிரித்துக்கொண்டே நகர்ந்து விடுங்கள். உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பு இல்லை என தெரியும் போது ஒதுங்கிவிடுவதே மேல். யாரிடம் அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்தோமோ அவர்களிடமிருந்து வருவதெல்லாம் ஏமாற்றங்களே. பார்ப்பதற்கு நான் சிரித்துக்கொண்டே இருந்தாலும் எனக்குள் இருக்கும் கவலையும் கஷ்டமும் எனக்குத்தான் தெரியும். காயங்களை உருவாக்க கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும் காயங்களை ஏற்படுத்த. உயிரோடுதான் இருக்கிறேன், ஆனால் என்னவென்று தெரியாத பல காரணங்களால் உடைந்து போயிருக்கிறேன். பிடித்தவர்களிடம் பேசுவதற்கு கூட பயமாக இருக்கிறது, எங்கு தொல்லையாக நினைத்து விடுவார்களோ என்று. நமக்கு உரிமை உண்டு என்று பேசினாலும் ஒரு சில நேரங்களில் நாம் யாரோதான். வாழ்க்கையில் எது இன்பத்தை தருகிறதோ அதுவே பல நேரங்களில் துன்பத்தையும் தருகிறது. எதிர்பார்த்த போது கிடைக்காத அன்பு அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் பயனற்றது. விலகி இருக்க கற்றுக்கொள். நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்கும் முன். தனிமையின் கொடுமையும் அன்பின் அருமையும் மனம் விட்டு பேச துணையில்லாத போதுதான் தெரிகிறது. சில உறவுகள் நம்மிடம் ஆரம்பத்தில் காட்டும் அன்பை கடைசி வரை காட்டுவதில்லை. ஆரம்பத்தில் நீதான் எல்லாம் என்றவர்கள் இன்று நீ யார் என்கிறார்கள். யாரிடமும் அன்பை அதிகம் எதிர்பார்க்காதீர்கள். அது ஒரு நாள் மறுக்கப்படும், மறைக்கப்படும், மறக்கப்படும். பொய்யான உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதுதான் மெய். உன் நினைவு வருகிறது, மனம் தேடுகிறது, ஆனால் நீ அருகில் இல்லை. மனசும் சரியில்லை, மனம் விட்டு பேசவும் யாரும் இல்லை இந்த மாய உலகில். விலகியவர்களுக்காக மனம் வருந்தாதே. நம்முடன் இருக்க அவர்களுக்கு தகுதியில்லை என்று திமிராக கடந்து செல். அனைவரையும் ஏமாற்ற நான் அணிந்து கொண்ட புன்னகை முகமூடி என்னை பார்த்து புன்னகைக்கிறது, உன்னையே நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று. நம் வாழ்க்கையில் நாம் தொலைத்தவர்களை தேடலாம், ஆனால் நமக்கு தொல்லை கொடுத்தவர்களை தேடவே கூடாது. பொய்யாக தோற்றமளிக்கும் சந்தோஷங்களை துரத்துவதை விட உண்மையாக கிடைத்த வழிகளை வரவேற்பதே உன் வாழ்க்கையை வசந்தமாக்கும். நீ இல்லாத போது சந்தோஷமாக உள்ளது. நாட்கள் ஓடுவது தெரியவில்லை. ஆனால் நீ என்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிவதில்லை. ஏன் பிரிவதில்லை கஷ்டமே? நான் அதிகமாக நேசிக்கும் ஒருவரே நாம் அதிகமாக வெறுக்கும் ஒருவராக மாற்றப்படுகின்றனர் காலத்தின் சில விளையாட்டினால். மற்றவர்களை ஆறுதல் படுத்துபவர்களுக்குத்தான் ஒரு கட்டத்தில் யார் என்ன ஆயிற்று என்று கேட்கவும் ஆளில்லாமல் போய்விடுகிறார்கள். விரும்பியவை இல்லை என்றாலும் விரும்பியே பயணிக்கிறது எதையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்ட மனம். உங்களது கண்ணீரை யாரும் அறிவதில்லை. உங்களது வலிகளை யாரும் உணர்வதில்லை. உங்களது இழப்புகளை யாரும் தேடியதில்லை. அவர்கள்தான் உங்களின் குற்றங்களை மட்டும் பட்டியலிடுவார்கள்.
உனக்கு துணை என்று பிறரை நினைக்காதே. அவர்கள் தேவை தீர்ந்ததும் விலகி விடுவார்கள். அந்நிலையில் புரியும் இவ்வுலகில் உனக்கு துணை நீ மட்டும்தான் என்று. ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அதிகம் சந்தித்தவர்களுக்கு வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல, சாமர்த்தியமும் தானாகவே வரும். நிறைவேறிய லட்சியம், நிறைவேறா ஆசை, கனவுக்குள் உறங்கும் கல்லறை தோட்டம். நம்ம நினைக்கிற வாழ்க்கை நமக்கு கிடைச்சா சுவாரஸ்யம் இருக்காதுன்னுதான் கடவுள் கஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார். அதுக்குன்னு கஷ்டம் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா எப்படி வாழ முடியும்? சில ஞாபகங்கள் எப்போதும் வாசம் வீசிக்கொண்டே இருக்கும் இதயத்தில். காலங்கள் கடந்தாலும் இருந்தவர்கள் பிரிந்தாலும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவையும் பழக்கத்தில் புரிந்து கொள்ள முடியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமல் போய்விடும். எந்த அவமானத்திற்கும் கண்ணீர் வடித்து கரைந்து போக தேவையில்லை. காதலித்து ஏமாற்றுபவர்களை விட காதலிப்பதாக நினைத்து ஏமாறுபவர்களே இங்கு அதிகம். விடியும் பொழுது உங்களுக்கானது. தகுதியற்ற யாருக்காகவோ நேரத்தை இழந்து விடாதீர்கள். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். விழும் அடிகள் தரும் வலியை விட வார்த்தைகள் தரும் வலிகள் அதிகம். சூழ்நிலை சில நேரங்களில் பேச விடுவதில்லை, பேசினால் கேட்பதும் இல்லை. நீயாவது நிம்மதியாக வாழ்ந்துவிடு என்று விலகிச் செல்ல கற்றுக் கொடுத்து விடுகிறது. உன்னோடு வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லை, உன் நினைவுகளுடன் வாழ்வதும் வாழ்க்கைதான். ஒருவனின் வலியை இன்னொருவரால் புரிந்து கொள்ள இயலாது. அப்படி புரிந்து கொண்டிருந்தால் உடலாலும் உள்ளத்தாலும் காயங்களின்றி வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். என்னதான் மனதின் வலிகளை உன்னிடம் கொட்டி தீர்த்தாலும் உன்னிடம் கொட்ட இயலாத வலிகளை என்ன செய்வது? நிஜத்தில் பாதி கனவில் மீதி என்று வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ள தாங்க முடியாத இழப்புகளிலும் துயரத்திலும் விதிமேல் பழி போட்டு மனதை தேற்றிக்கொள்வோம். சில ரணங்களை மறக்க ஏதோ ஒன்றை மனம் ரசிக்கத்தான் வேண்டும். கண்களில் மிகுந்த அழகிய காட்சியெல்லாம் சில நேரங்களில் தூசியாகி கண்ணீரை தருகிறது. சில நேரங்களில் தனிமை கடினம், சில நேரங்களில் தனிமைதான் இனிமையான தருணம். பசித்தவருக்கு தெரியும் உணவின் அருமை, இழந்தவருக்கு தெரியும் உறவின் பெருமை. பிறர் வலியை புரிந்து கொள்ள முடிந்த என்னால் என் வலியை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை. தளர்ந்து நின்றுவிட்டால் சோகம்தான் உன்னை சூழ்ந்து கொள்ளும். சோர்ந்து கிடந்தால் சொந்தங்கள் கூட உன்னை தூற்றும். வேடிக்கை பார்த்தது போதும், செயலிலிருந்து சாதகமான சூழல் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்காதே. உனக்கு சாதகமான சூழ்நிலையை நீயே உருவாக்கிக்கொள். நீ செய்கின்ற செயல்களை துணிவுடன் செய். பயந்து கொண்டே ஒரு செயலை செய்யத் தொடங்கினால் அதில் உன்னால் வெற்றியை எதிர்பார்க்கவே முடியாது. புதியதாக ஒன்றை வெற்றி கொள்வதை விட சிறந்தது கையில் இருப்பதை அதிக கவனத்துடன் தக்க வைத்து கொள்வதுதான். உயரத்திற்கு போகின்றேன் என்று ஏணிகளை தேடிக்கொண்டிருக்காதே. முதலில் நீ தரையில் நடக்க பழகிக்கொள். உயரங்கள் தன்னால் உன்னை தேடி வரும். உனக்கான பாதை உனக்கு முன்னால் இல்லை என்றால் உன் பாதையை நீயே உருவாக்கு. வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே தோன்றுவதே இல்லை. நமக்கு ஏற்படும் தோல்விகள் நம் வெற்றியை தள்ளி வைக்கிறது தவிர நம் வெற்றியை தடுத்து நிறுத்திவிடுவதில்லை என்பதை நினைவில் வை. கூண்டில் அடைபட்ட பறவையைப் போல் இல்லாமல் உன்னிடத்தில் இருக்கும் தன்னம்பிக்கை என்னும் சிறகை கொண்டு பறக்க முயற்சி செய். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். உன் திறமைகளை கொன்றுவிடுகிற முதல் எதிரி உன் தயக்கம்தான் என்பதை உணருங்கள். வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. நீங்கள்தான் உங்கள் வெற்றிக்கான பாதையை உருவாக்க வேண்டும். வெற்றி ஒரு பதக்கத்தை பெற்றுத்தருவதோடு முடிகிறது. தோல்வி பல பாடங்களை கற்றுத்தந்து தொடர்கிறது. நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நல்ல நினைவுகளாக மாறுகின்றன. கடினமான தருணங்கள் நல்ல பாடங்களாக மாறுகின்றன.
தான் மட்டும் முன்னேறினால் அவன் முயற்சியாளன், தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் அவன்தான் வெற்றியாளன். உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து கொண்டு கடந்து செல்வதுதான் சிறந்தது. முயற்சி, பயிற்சி, நம்பிக்கை இவற்றை சுகமாக சுமப்பவர்கள் வீழ்வது கடினம், விழுந்தாலும் எழுவது சுலபம். கூட்டத்தில் ஒருவனாக தவறான பாதையில் செல்வதை விட சரியான பாதையில் தன்னந்தனியாகச் செல். அங்கு உன் வெற்றியை தடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். வெற்றியின் தொடக்கம்தான் தோல்வி, தோல்வியின் முடிவுதான் வெற்றி. உங்கள் கனவுகள் எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் நினைவாகும். ஆனால் அதற்கு நீங்கள் நிறைய காயங்களை கடந்து செல்ல வேண்டும். உன் திறமையால் வெல்ல முடியாததை உன் தொடர் உழைப்பால் வென்று காட்டு. உங்களின் நேற்றைய தோல்விகளுக்கான காரணங்களை நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் நாளைய வெற்றியை நோக்கி உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏமாற்றங்களை கண்டு வருந்தாதீர்கள். ஏமாற்றங்கள் கற்றுத்தருகின்ற மாற்றங்கள்தான் நம்மை ஏற்றங்களை நோக்கி அழைத்துச் செல்கிறது. நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கொள்ளும் பக்குவமும் தைரியமும் மட்டும் இருந்துவிட்டால் எந்த சூழ்நிலையையும் எளிதாக கடந்து விடலாம். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம், நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கைதான். நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்துவை. முழு படிக்கட்டுகளையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. வெற்றி என்பது செயலை தொடங்குவதில்தான் இருக்கிறது, யோசித்து கொண்டே காலத்தை வீணடிப்பதில் அல்ல. வாழ்க்கை என்பது உனக்கான இடத்தை தேடுவது அல்ல, அது உனக்கான உலகத்தை நீயே உருவாக்குவது. அடுத்தவரின் துன்பத்தில் ஒருபோதும் இன்பம் காண நினைக்காதே. அந்த துன்பம் கடுகளவு அல்ல, கடலளவு உன்னிடமே ஒரு நாள் வந்து சேரும். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே. அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை, கவலை கொள்ளாதே. துரோகம் கொண்டவர்களிடம் கோபம் இருக்காது, கோபம் கொண்டவர்களிடம் துரோகம் இருக்காது. அதை ஆழ்ந்து யோசித்தால் உங்களை சுற்றி இருக்கும் சிலரின் பல உண்மை முகங்கள் உங்களுக்கு புரிய வரும். மிகச்சிறந்த துரோகிகள் யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு கொஞ்சமும் இல்லாமல் வெளியில் திரிபவர்கள்தான் மிகச்சிறந்த துரோகிகள். நீங்கள் தோல்வியை வெறுப்பவர்களாக இருக்காதீர்கள், ஆனால் எப்போதும் துரோகத்தை வெறுப்பவர்களாக இருங்கள். நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது, நீங்கள் அதிகம் நம்பியவர்களிடமிருந்து மட்டுமே கிடைக்கிறது. எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடு, அதில் தவறேதும் இல்லை. ஆனால் ஒருபோதும் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள் உன் தன்மானத்தை. சிலருக்கு சில உறவுகளால் கண்களில் மிகுந்த அழகிய காட்சிகள் எல்லாம் சில நேரங்களில் தூசியாக மாறி கண்ணீரை தருகிறது. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனங்களும் தான். நம்மை கோபப்படுத்துவதுதான் ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் பொறுமையாக இருந்து வென்று காட்டுவதுதான் நமது கொள்கையாக இருக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தைகளும் பார்க்கின்ற பார்வைகளும் கூட மற்றவர்களை காயப்படுத்துகிறது என்றால் யாரையும் காயப்படுத்தாத மௌனங்கள் மட்டுமே மிகவும் சிறந்தது. நல்ல குணம் கொண்ட யாரும் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. தரம் கெட்ட ஒருவரின் கண்களுக்கு யாரும் நல்லவர்களாக தெரிவதே இல்லை. சில மனிதர்களை மனிதர்களாகவே மதிக்கத் தோன்றாது, சில மனிதர்களை தெய்வமாக மதிக்கத் தோன்றும். அவரவர் நடத்தைகளே உயர்வையும் தாழ்வையும் முடிவு செய்கிறது. பிறருக்கு அள்ளிக்கொடு, தவறில்லை. ஆனால் உனக்கும் கொஞ்சம் கிள்ளி வைத்துக்கொள். ஏனென்றால் உனக்கு தேவை என்று நீ கேட்கும்போது உன்னிடம் இருந்து அள்ளிச் சென்றவர்களுக்கும் உனக்கு கிள்ளித் தருவதற்கு கூட மனம் இருக்காது. அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு தேவையும் சுயநலமும் இருக்கிறது. சுயநலன்கள் இல்லாத உறவே இல்லை என்பதுதான் மறக்க முடியாத உண்மை. அன்பு என்பது உடைமையாக்கிக் கொள்வது பற்றியது அல்ல. அன்பு என்பது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. சிரிப்பு வரும் அளவுக்கு பேசுபவர்களும் என்ன பேசினாலும் கோபப்படாமல் சிரிப்பவர்களும் கடவுளிடம் தவம் செய்யாமல் வரம் பெற்றவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொண்டால் சந்தோஷங்கள் மட்டுமல்ல, சில துக்கங்களும் கொண்டாட்டத்திற்குரியதுதான் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். நம் உறவுகள் எல்லோரும் பெரும்பாலும் உள்ளே விஷத்தன்மை கொண்டவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். நாம் செய்த தவறுக்கு கிடைக்காத தண்டனை செய்யாத தவறுக்கு கிடைக்கும் போதுதான் வாழ்க்கையே புரிய ஆரம்பிக்கிறது. சிலரின் கோபம்தான் கொல்லும் என்றால் பலரின் அமைதி அதைவிட அதிகமாகவே கொன்றுவிடுகிறது. காரணம், அவர்கள் ஏசுவதும் இல்லை, பேசுவதும் இல்லை.
போலியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் 1000 அர்த்தங்களை கொண்டிருக்கும். தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள், விரைவில் அதை சரி செய்து கொள்ளலாம். ஆனால் நான் தவறே செய்யவில்லை என்று சாதிக்காதீர்கள். பிறகு என்றுமே அந்த தவறை சரி செய்ய முடியாது. உங்களையும் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியாது. உன் எதிரி உனக்கு எப்போதும் எதிரிதான். உன் நண்பன்தான் அடிக்கடி பரிசீலிக்கப்பட வேண்டியவன். ஒருவரின் கோபத்தை குறைக்க இன்னொருவரின் மௌனத்தை தவிர இங்கு வேறு சிறந்த வழிகள் என்று எதுவுமே இல்லை. உயிர் வாழக் கற்றுக்கொள், அதுவே போதும். எவ்வாறு வாழ்வது என்பதை காலமும் சில உறவுகளும் உனக்கு கற்றுத்தந்துவிடும். யாரையும் பழிவாங்குவது வீரமல்ல, தவறு செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே உண்மையான வீரம். தேவை என்றால் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பேசுவதும், தேவையில்லை என்றால் வேலைகள் அதிகமாக இருப்பது போல் காட்டிக்கொள்வதும் தான் இன்றைய உறவுகள். உன்னுடைய பலம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள். தன் பலம் அறியாதவன் தன்னிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த மாட்டான் என்பதை புரிந்துகொள். எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறை துணிந்து எதிர்கொள்வதே மேலானது. ஒருவனை மனிதனாக மாற்றுவது வசதிகளும் உதவிகளும் இல்லை, அவன் சந்திக்கின்ற துன்பங்களும் இடையூறுகளும் தான். துன்பங்கள் வந்துவிட்டால் துவந்து விடாதே, அது உன்னை இன்னும் மேம்படுத்தவே உன்னிடம் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை, ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு, ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல். எது நடந்தாலும் கடந்து செல்லுங்கள், கலங்கி நின்று விடாதீர்கள். ஒரே நேரத்தில் பல்வேறு குறிக்கோள்களை வைத்துக்கொண்டு அவற்றின் பின் ஓடாதீர்கள். உங்களால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஒரே நேரத்தில் 2 முயல்களை வேட்டையாட முயற்சி செய்தால் உங்களால் ஒரு முயலையும் பிடிக்க முடியாது. நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை பற்றி குறை கூற அவர்கள் ஒன்றும் உலகமகா உத்தமர்களும் இல்லை. நம்மை குறை கூறிவிட்டார்களே என்று எண்ணி கவலைப்பட நீ ஒன்றும் கோழையும் இல்லை. உன் வீரத்தை உன்னை குறை கூறுபவர்களிடம் காட்டாதே, அதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. நீ அடைய வேண்டிய விஷயத்தை அடைந்து வாழ்வை வெற்றி கொள்வதில் உன் வீரத்தை காட்டு. வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ தோற்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தமல்ல. நீ தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு எதிர்த்து போராடு. நீ எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, நீ எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதே முக்கியம். நீ வேகமாக சென்றாலும் மெதுவாக சென்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ உன் இலக்கை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறாயா என்பதை மட்டும் கொஞ்சம் சரிபார்த்துக்கொள். ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த விளக்கு எதையும் இழந்துவிடப் போவதில்லை. ஆனால் அந்த இடத்தில் வெளிச்சம் 2 மடங்காகிவிடும். நம்மால் முடிந்தவரை நம்மிடம் இருப்பதை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம். அதனால் நாம் இழக்கப் போவது ஏதுமில்லை. உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரங்கள் தேவைப்படுவதே இல்லை. நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருந்து உன் எதிர்காலத்தை இழந்துவிடாதே. இன்றே உன் இலக்கை நோக்கி புறப்படு. வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நீ சாதிப்பதற்கான நல்ல நேரம்தான். அதை நீ ஏன் இன்னமும் வீணாக்கி கொண்டிருக்கிறாய் என்ற கேள்வியை உனக்குள்ளேயே அடிக்கடி கேட்டுக்கொள். வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியங்களை எளிதாக அடைய இரக்கமுள்ள இதயம், சிறந்த சிந்திக்கும் ஆற்றல் படைத்த மூளை, கடினமாக உழைக்கக்கூடிய கைகள், இவை 3ம் அவசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு முட்டாள் தனது முட்டாள்தனத்தை புரிந்து கொள்ளும் போது புத்திசாலி ஆகிறான். ஒரு புத்திசாலி தனது புத்திசாலித்தனத்தால் கர்வம் கொள்ளும் போது முட்டாளாகிறான். நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இந்த உலகில் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று யாருமே இல்லை என்பதை உணருங்கள். உண்மையில் நாம் இறந்து போகும் நேரத்தை விட துன்பப்படும் நேரத்தில்தான் நமக்கு அதிக தைரியம் தேவைப்படுகிறது. எந்த சூழலிலும் தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள். ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குபவர்கள்தான் இந்த உலகில் உயர்ந்த இடத்தை அடைகிறார்கள். ஒழுக்கமற்றவர்கள் உயரத்தை அடைவதில்லை. உங்களின் ஒழுக்கமே வாழ்வின் உயரத்தை தரும். வாழ்வில் வேகம் மட்டும் இருந்தால் போதாது, கொஞ்சம் விவேகமும் இருக்க வேண்டும். விவேகம் இல்லாத வேகம் எப்போதும் நல்ல முடிவுகளை தருவதில்லை.
உங்களிடம் இருக்கும் முடியாது என்ற நோயை எதையாவது செய்து முற்றிலுமாக அழித்து விடுங்கள். இல்லையென்றால் எளிதாக செய்யக்கூடிய காரியங்களில் கூட உங்களால் எதையும் செய்ய முடியாது. வாழ்வில் வரும் துன்பங்களை சந்திக்க தயங்காதீர்கள். துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்வில் தோல்வியே இல்லை. வெற்றி என்றால் அங்கு தோல்வியும் உண்டு. தோல்வியை எதிர்கொள்ள பழகிக்கொண்டால்தான் வெற்றியை கையாளக்கூடிய தகுதியை உங்களால் அடைய முடியும். நாம் பயணித்து கொண்டிருக்கும் பாதையில் 1000 நாய்கள் நம்மை பார்த்து குறைத்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நின்று நாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் போக வேண்டிய பாதையை கூட மறந்து விடுவோம். குறைப்பது நாயின் இயல்பு என்று கடந்து சென்று கொண்டே இருங்கள். அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் விரைவாக அடைய முடியும். நாம் ஒன்றை விரும்புவதால் அது நம்மிடம் நிலையாக இருந்துவிடப் போவதில்லை. நாம் ஒன்றை கண்டு அஞ்சுவதால் அது நம்மை நெருங்காமல் இருக்கப் போவதும் இல்லை. வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளும் துணிவை வளர்த்து கொள்ளுங்கள். தவறு செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம். ஆனால் தவறுகளை சரி செய்து கொள்ள ஒரு சில சந்தர்ப்பங்கள் மட்டுமே அமையும். அதை தவறவிடாமல் சரியாக கையாளுங்கள். முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கொள். நீ எடுக்கின்ற சரியான முடிவுகள்தான் உனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உன் வாய்ப்புகளை வெற்றியாகவும் மாற்றிக் கொடுக்கும். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று வருத்தம் அடையாதே. உனக்கான எல்லையில்லாத மகிழ்ச்சி உனக்கு அருகிலேயே காத்து கொண்டிருக்கிறது. கவலை கொள்ளாதே. எல்லாம் விரைவில் மகிழ்ச்சியாய் மாறும். முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வரை 1000 முறை தோற்றாலும் வெற்றி உங்களை நிச்சயம் கைவிடுவதில்லை. மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உன் இலக்கு சரியாக இருந்தால் அதற்கான வழி தானாகவே பிறக்கும். உன் எண்ணங்கள் சீராக இருந்தால் உன் செயல்கள் வெற்றிகரமாக முடியும். யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை. நீயே உன் கைகளால் எழுதியதுதான் உன் வாழ்க்கை. இன்று நீ வாழ்ந்து கொண்டிருப்பது நேற்று உன் செயல்களால் நீயே உருவாக்கிய வாழ்க்கைதான் என்பதை மறந்துவிடாதே. மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்றால் இதுவரை யாரும் சென்றிடாத கடினமான பாதையில் சென்று வெற்றி காணுங்கள். வெற்றி பெறக்கூடிய தைரியம் ஒவ்வொருவரது உள்ளத்திலும் உருவாக வேண்டும். நம்பிக்கை என்பது ஒரே நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக்கூடாது. தினம் தினம் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். துணிச்சல் அது வெற்றியின் அடையாளம். தயக்கம் அது தோல்வியின் தொடக்கம். தயங்குபவர்கள் வென்றதும் இல்லை. உன்னை போல் எதற்கும் துணிந்தவர்கள் தோற்றதும் இல்லை. தவறு என்பது தவறு இல்லை. தவறுகளில் இருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்ள தவறுவதுதான் மிகப்பெரிய தவறு. துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் துணையாக கொண்டவனை எந்த ஒரு சிக்கலும் சிதைத்து விடுவதில்லை. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் அதை கடந்து சென்று கொண்டே இருங்கள். தங்களை கண்டு கலங்கி நின்றவர்கள் வாழ்வில் ஒருபோதும் வெற்றி பெறுவதே இல்லை. உங்களுக்கு முன் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது முக்கியமல்ல. அவற்றை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் எப்போது தோல்விகள் நின்றுவிடுகிறதோ அப்போது வெற்றியும் நின்றுவிடும். ஏற்ற இறக்கங்கள் கொண்டதுதான் வாழ்க்கை. நீ இப்போது அடைந்தது வெற்றி என்றால் அடுத்து தோல்வி வரும். எதிர்கொள். நீ அடைந்தது தோல்வி என்றால் அடுத்து வரப்போவது வெற்றி. தயாராக இரு. எழுந்திரு. உனக்கான கடமைகள் அதிகம் காத்திருக்கிறது. உனக்காக காலம் காத்திருக்கப் போவதில்லை. முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கிறது. நீ கடந்து வந்ததை விட இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. உன் ஒவ்வொரு அடியும் உன் முன்னேற்றத்தை நோக்கியதாகவே இருக்கட்டும். எதிரி என்று எவரும் இல்லை. முடியாது என்று எதுவும் இல்லை. பாலை நிலத்து முள்செடியிலும் நீர் இருக்கும். உன்னை சுற்றி இருப்பவற்றை உற்றுப்பார். அவைகள் நீதான். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன் எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் உன் எண்ணங்களின் விளைவுதான் என்பதை மட்டும் புரிந்துகொள். எப்போதும் குழப்பத்திலேயே இருக்கிறோமே என்று வருந்தாதே. கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் நிச்சயம் ஒரு நாள் தெளிந்தே தீரும். நீ செய்கின்ற செயல்களை துணிவுடன் செய். பயந்து கொண்டே ஒரு செயலை செய்யத் தொடங்கினால் அதில் உன்னால் வெற்றியை எதிர்பார்க்கவே முடியாது. இறுதி வரை முயற்சி செய்து தோற்றுவிட்டோமே என்று கலங்காதே. நீ செய்தது முயற்சி என்னும் பயிற்சிதானே தவிர அதோடு உன் வாழ்க்கையை முடித்துவிடவில்லை என்பதை மனதில் வை. தளர்ந்து நின்றுவிட்டால் சோகம்தான் உன்னை சூழ்ந்து கொள்ளும். சோர்ந்து கிடந்தால் சொந்தங்கள் கூட உன்னை தூற்றும். வேடிக்கை பார்த்தது போதும், செயலில் இறங்கு. சாதகமான சூழல் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்காதே.
உனக்கு சாதகமான சூழ்நிலையை நீயே உருவாக்கிக்கொள். எண்ணத்தில் தெளிவும் செயலில் துணிவுமே எப்போதும் தேவை. ஆழமான அன்பு புன்னகையில் மட்டுமல்ல, சிலரின் கோபத்திற்குள்ளும் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அதனால் உனக்கு ஒரு இழப்பும் இல்லை. தெரியாமல் செய்தாலும் சரி, தெரிந்தே செய்தாலும் சரி, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களிடம் திரும்பி வரும். நம்மை சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் மட்டுமே நம் நினைவில் நிற்கும். ஆனால் நம்மை அழ வைத்த உறவு சாகும் வரை நம் நினைவில் நீங்காமல் நிலைத்திருக்கும். மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள். ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பமாக மாறுகிறது. கஷ்டம் வந்தால் கண்டுகொள்ளாத நண்பனும், பணம் இருந்தால் மட்டும் பாசத்தை பொழியும் உறவுகளும் உன்னோடு இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் போனாலும் ஒன்றுதான். உங்களை ஒருவர் தன் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல, சுயநலம் என்பதை நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் எத்தனை நல்ல மனிதர்களாக நம்மிடம் நடித்து பழகினாலும் அவர்களின் உண்மை இயல்பை சரியான தருணத்தில் காலம் நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும். நேரத்துக்கு தகுந்தாற்போல் வேஷத்தை மாற்றவும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்கள்தான் மற்றவர்களால் அதிகம் கவரப்படுகிறார்கள். வாய்ப்பில்லாது யாருடைய அன்பையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். அன்பை கொடுக்கும் ஒருவரால் தான் பிறருடைய உண்மையான அன்பை உணரவும் முடியும். உனக்கு பிடித்தமான விஷயங்களை எப்போதும் எச்சரிக்கையாய் இரு. ஏனென்றால் விதி எப்போதும் உனக்கு பிரியமான வடிவில்தான் உன்னை நெருங்கும். எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் தேடலில் பிழை இருக்கும், இல்லை என்றால் நீங்கள் தேடுவதே பிழையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையை உடைக்கும் செயலை ஒருபோதும் பிறருக்கு செய்துவிடாதீர்கள். அதனால் அவர்களின் மனம் உடைந்தால் எதை கொண்டும் அதை நீங்கள் சரி செய்யவே முடியாது. பொருத்தமாக வேண்டும் என்று தேடி தேடி தேர்ந்தெடுத்தவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் பிரிந்து போய்விடும். யதார்த்தமாக கிடைத்தவைகள்தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வாழ்வில் நம்மோடு தொடர்ந்து வரும். அது பொருட்களுக்கு மட்டுமல்ல, சில உறவுகளுக்கும் பொருந்தும். தனக்கு மற்றவர்களிடம் ஒரு வேலை முடியும் வரை அவர்களைப் போல் எவரும் இல்லை என்பதில் தொடங்கி, அந்த வேலை முடிந்த பிறகு உன்னை போல் 1000 பேர் கிடைப்பார்கள் என்பதில் முடிந்து விடுகிறது சில மனிதர்களின் உறவுகள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தோற்றாலும் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் புன்னகை வெற்றி பெற்றவனையும் கலங்கடித்துவிடும். ஏனெனில் புன்னகைக்கு எப்போதும் பலம் அதிகம். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் ஒருபோதும் சாத்தியமில்லை. பல சாதனைகளை செய்து வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் சோதனைகள் பலவற்றை கடந்து வந்தவர்கள்தான். உன் சந்தேகத்தை எரித்துவிடு, உன் தன்னம்பிக்கையை விதைத்துவிடு. வெற்றியே உன்னை தேடி வரும். யாருடனும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்காதீர்கள். வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதில்லை. வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்வதே இல்லை. விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே இருந்திருந்தால் நாம் நடக்கக்கூட பழகியிருக்க முடியாது. அப்படித்தான் வாழ்க்கையும். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் முயன்று பார்க்காமல் மட்டும் விட்டுவிடாதீர்கள். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தையே முடக்கிவிடும். தைரியமான எண்ணங்கள்தான் உன்னை வெற்றியை நோக்கி தொடர்ந்து செயல்பட வைக்கும். உன் மீது விழும் விமர்சனங்களை நன்றாக கவனி. சில விமர்சனங்கள் உன் பலவீனம் என்ன என்பதை உனக்கு தெரிய வைக்கும். உன் போட்டியாளர்கள் மீது கவனம் செலுத்த நீ செலவிடும் நேரத்தை விட உன் முன்னேற்றத்திற்கு அதிக நேரத்தையும் கவனத்தையும் செலவிடு. அப்போதுதான் உன் இலக்கை உன்னால் விரைவில் அடைய முடியும். உன் குறிக்கோள் வலுவானதாக மட்டும் இருந்துவிட்டால் போதும். தடைகள் எதுவாக இருந்தாலும் உன்னால் தகர்த்தெறிந்துவிட முடியும். உன்னுடைய குறிக்கோள் பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீ எதிர்கொள்கின்ற போராட்டங்களும் மிக பெரியதாகத்தான் இருக்கும். எதையும் எதிர்த்து போராடி கடந்து சென்றால்தான் உன்னுடைய இலக்கை அடைய முடியும். பயம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட படகுதான் நீ. உன் பயத்தை விட்டு எறிந்தால் எல்லையில்லா கடல் உன் கையில். ஒருபோதும் உன் தனித்தன்மையை மட்டும் இழந்து விடாதே. மீட்டுவிட முடியாத உன் தனித்தன்மையை இழப்பது என்பது உன் அடையாளத்தை இழப்பதற்குச் சமம்.
தவறுகளிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் கடந்து போன இழப்புகளும் தான் உன் முன்னேற்றத்திற்கான சரியான படிக்கட்டுகள். நீ தோற்றாலும் உன் துணிவை மட்டும் இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். உன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து பயந்து விடாதே. உன்னை பார்த்து பயந்ததால்தான் அவர்களே உன்னை விமர்சிக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள். உங்களின் முயற்சிகளை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து எப்போதும் விலகியே இருங்கள். நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எந்த காரியத்தையும் செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தோல்வியடைந்து விட்டால் அதுவே முடிவு என்று நினைத்து விடாதே. இங்கு மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றவர்கள் முடிவாக அல்ல, புதிய தொடக்கமாக பார்ப்பவர்கள்தான் என்பதே மிகப்பெரிய உண்மை. ஒரு காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் அதை முயற்சி செய்து பார்க்க தவறிவிடாதீர்கள். தன்னால் எது முடியும் எது முடியாது என்பதை தெளிவாக அறிந்து இருப்பதே ஒருவனின் மிகப்பெரிய பலம். உனக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைத்துவிடும். உனக்கு கிடைத்திருக்கும் நேரத்தை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்வை உருவாக்கும் கருவி உன் எண்ணங்கள்தான். உனக்குள் தோன்றும் எண்ணங்களால் உன்னை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உன் எண்ணங்களில் எப்போதும் விழிப்புடன் இரு. முயற்சி இல்லாமல் இங்கு முன்னேற்றம் இல்லை. உன் உழைப்பே உன்னை செதுக்கும் சிற்பி. உன் விடாமுயற்சியும் தொடர் உழைப்பும் கொண்டு உன் வாழ்வை செதுக்கு. தேவையில்லாதவைகளை சிந்தித்து பார்த்து உன் நேரத்தை வீணடிக்காதே. எப்போதும் தேவையானதை மட்டும் சிந்தனை செய். அதுதான் வெற்றியை நோக்கி விரைந்து ஓட உனக்கு ஆற்றலை கொடுக்கும். வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாக இருக்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் வை. அந்த கடினமான நாட்களை போராடி கடந்துவிட்டால் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ நீ பழகிவிடுவாய். அது இன்னொரு கடினமான நாள் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்து கொள்ளும். உன்னால் முடியும் என்று நம்பு. நம்பிக்கையுடன் உன்னால் முடியும் என்று நீ முயற்சிக்கும் போதுதான் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்கத் தொடங்குகிறது. இந்த உலகம் ஏற்கனவே மிகவும் அழகானதாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகை எதற்காகவும் நீ மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. உன் பார்வையை மாற்று. இந்த உலகமே உனக்கு அழகாக மாறிவிடும். நான் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இரு. அந்த கேள்வியே உன் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகளை உனக்கு காட்டும். உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. ஏனென்றால் உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். உனக்கு சாதாரணமாக தோன்றும் உன்னுடைய இந்த வாழ்க்கை பலருக்கு பெரிய கனவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். உன்னால் முடியாது என்று பலர் சொல்கின்ற வார்த்தைகளே உன்னை வெற்றியின் பக்கம் முந்தி தள்ளிவிடும். எதற்கும் தயங்காதே. யாருடைய எதிர்மறையான சொல்லுக்கும் கலங்கி நின்று விடாதே.